கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழாவை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார் வடலூரில் சத்தியஞான சபையை 1872ஆம் ஆண்டு தைப்பூச நாளில் நிறுவினார். அன்றைய தினம் முதல் ஜோதி தரிசனத்தையும் தானே முன்னின்று நடத்தினார். அப்போது முதல் வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச நாளான ஜோதி தரிசன பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று 154வது தைப்பூச பெருவிழா நேற்று 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற்றது. காலை 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் நடைபெற்றது. அப்போது கருப்பு திரை, நீலம் திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை ஆகிய 7 திரைகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அப்போது அங்கு குவிந்திருந்த சன்மார்க்க அன்பர்கள் திரளானோர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற கோஷங்கள் முழங்கி ஜோதி தரிசனத்தை கண்டு களித்தனர். தொடர்ந்து காலை 10 மணிக்கும் பிற்பகல் 1 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் 10 மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெறும். இதேபோல நாளை காலை 5:30 மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூரில் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜோதி தரிசன விழாவை காண தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் பக்தர்கள் வடலூரில் குவிந்துள்ளனர்.